ஓம் குரு சரணம். ஓம் நமச்சிவாய. இன்றைய பதிவு என்பது திருவாசி யோகம் என்றால் என்ன என்ற தலைப்பில் உங்களுடைய அன்பு குருசி உங்களை வணங்கி அதற்கான பதிவை ஆரம்பிக்கின்றேன். திருவாசி யோகம் என்றால் என்ன என்பதை நான் முதலில் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி வட்டம் ஆவணம் பிரணயபுர கிராமத்தில் நான் பிறந்த இடமும் அதுதான். எங்கள் உறவின் உடைய மாமன் என்று சொல்லக்கூடிய சிவானந்தம் ஞானி அவர்கள் பிறந்த இடமும் அதுதான். அவர்கள்தான் பலகால முயற்சியில் பலகால தவத்தின் மூலமாக திருவாசி யோகம் என்றால் என்ன என்பதை மிக அழகான ஒரு புத்தகமாக வெளியீடு செய்தார். என்னை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்த பதிவு வேறு விதமாக ஆகிவிடும். நான் அவரை பற்றி ஒரு வழியில் சொல்லுவது, இறைவனுடைய சன்னிதான மாத்திரையில் இந்த உலகம் இயங்குவது போல அவருடைய சன்னிதான மாத்திரையில் தான் திருவாசி யோகமே இயங்கிக் கொண்டிருப்பது என்னுடைய கருத்து. அவருடைய பார்வை பட்டாலே நம் பாபம் குறையும், அறியாமை நீங்கும் என்பது என்னுடைய பணிவான கருத்து. அவருடைய பாதங்களையும் வணங்கி உலகில் அற ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய அத்தனை உயிர்களையும் வணங்கி திருவாசி யோகத்தை பற்றி நான் அறிந்தவரை இறையருளோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வாசி என்றால் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல். இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களினால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பஞ்சபூதங்களிலேயே சுத்தமானது ஷி என்ற அக்னி. நமச்சிவாயம் என்ற மந்திரம்தான் பஞ்சபூதத்தை கட்டி வைத்திருக்கும் தாரக மந்திரம். இதுதான் திரு என்று ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து புத்தகங்களுக்கும் பேராற்றலை கொடுக்கக்கூடியது. திருவாசகம், திருமந்திரம், திருவருள்பா, திருவாசி யோகம் இவை அனைத்துமே ஒத்த கருத்தை பல காரணங்களில் நமக்கு கொண்டு சேர்ப்பது. நம் வாழ்க்கையை நாம் முழுமையாக வாழ வேண்டுமே என்றால் பிரபஞ்ச ஆற்றலையும் நமது ஆற்றலையும் இணைப்பதற்கான ஒரு வழித்தடம்தான் திருவாசி யோக பயிற்சி. பல பேர் பலவிதமாக இந்த விஷயத்தை பணம் சம்பாதிப்பதற்காக தொழில் ரீதியாக இதை அணுகி கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவு உண்மையான திருவாசி யோகம் என்றால் என்ன என்பதை மானுடம் அறிய முடியாத நிலை ஏற்படுகிறது. அழகாக வள்ளுவர் அவர்கள் செயற்கரிய செய்வார் பெரியோர், செயற்கரிய செய்யாதார் சிறியோர் என்று ஒரு குறளை வைத்தார். அந்த குறளின் விளக்கம் என்னவென்று கேட்டால், செயற்கரிய செய்யாதவர்கள் நம்முடைய புற உறுப்பாகிய பஞ்சபூதங்களின் கூறாகிய தன்மாத்திரை, மெய்வாய் கண்முக்கு செவி, அதனுடைய தன்மாத்திரையின் மூலமாக நம்முடைய ஆன்மா மனவயப்பட்டு புறத்தே சென்று சம்சார பந்தத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்து கொண்டு இருப்பதுதான் செயற்கரிய செய்யாதவர்கள். செயற்கரிய செய்வது என்று என்னவென்று கேட்டால் அட்டாங்க யோகம். பதஞ்சலி முனிவனுடைய அட்டாங்க யோகம். யமம், நியமம், பிராணாயாமம், யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் இவை நான்கும் ஆயத்த நிலை. நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய 4 நிலை. இயமம் என்றால் நல்ல விஷயம், இயமம் நியமம் என்றால் கெட்ட விஷயம். இந்த விஷயங்களை நாம் அறிந்து கொண்டு நம் உடலை அமரச் செய்து பழகி நம் சுவாசத்தை முறைப்படுத்துவதுதான் இந்த 4 நிலை. அடுத்து பிரதியாகாரம். நம்மிடம் கெட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கி அதிகப்படியான நல்ல விஷயம் இருக்கிற போது ஒன்றோடு ஒன்றாக அதை பிரதியாகாரம் செய்து அந்த எண்ணிக்கையை குறைப்பது பிரதியாகாரம். தாரணை. பிறகு அத்தனை விஷயங்களையும் ஒன்றிணைத்து ஒரே பொருளில் சிவப்பொருளில் தன்னுடைய எண்ணத்தை பதிவைப்பதுதான் தாரணை. பிறகுதான் அது யோகமாகவும் ஞானமாகவும் மாறும். நீண்ட நேரம் நாம் இந்த பயிற்சியை செய்கிற போது நமக்கு என் வகையான சித்திகள், இரையாற்றலுக்கு சமமான சித்திகள் நமக்கு கிடைக்கும் என்பது அனுமானுடைய வாழ்க்கையை பார்த்தவருக்கு நன்றாக தெரியும். இது மேலோட்டமான விஷயம். ஆனால் திருவாசி யோகம் என்றால் என்னவென்று கேட்டால், பிரபஞ்ச ஆற்றல் என்று சொல்லக்கூடிய சிவா, நீங்க எல்லா ஆலயங்களிலும் இந்து ஆலயங்களிலும் அதனுடைய வெளிப்புற காம்பவுண்டில் பார்க்கலாம், சிவா என்றுதான் எழுதியிருப்பார்கள். என்ன காரணம் என்றால் உள்ளே இருப்பதுதான் பிரபஞ்ச ஆற்றல் என்பதை, மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வம் பிரபஞ்ச ஆற்றல், உயிராற்றல் என்பதை விளக்குவதற்கான கட்டுமானம் தான் சிவம். சி வா என்றால், சி என்றால் அக்கினி, வா என்றால் காற்று, இம் என்றால் இரண்டும் ஒழுங்கும் இல்லை. இந்த சிவம்தான் நாமம் அல்ல, இது ஒரு அச்சரம். இந்த நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமேயானால்
நம்மை பற்றிய சில விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்ச ஆற்றல் நம்மோடு அன்றாட நம்முடைய மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய கபாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் மூலமாக நம்முடைய தன்மைக்கு ஏற்ப, நம்முடைய கர்மவிலைக்கு ஏற்ப, நம்முடைய அறவொழுக்கத்துக்கு ஏற்ப நம்மிடம் வந்து சேருகிறது. ஆகவே இந்த பிரபஞ்ச ஆற்றலை முழுமையாக பெறுவதற்கான ஒரு யோக பயிற்சி தான் திருவாசி யோகம். திருவாசி யோகம் என்பது சூரியகலையாக, சந்திரகலையாக, சுழிமுனை நாடியாக ஓடக்கூடிய இந்த காற்றை பிடிக்கும் கணக்கறிவார். காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் தன் கூட்டை ஆழ்வார். இப்போது நான் சொல்லுவது உண்மைக்குள் உண்மை. ஒரு மனிதனுடைய ஒரு நாள் சுவாசம் 21,600. இதில் ஒரு சுவாசம் தான் தமிழில் மெய்யெழுத்தாக இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்தாக இருக்கக்கூடிய 216. இந்த ஒரு சுவாசத்தை 51 பங்காக பஞ்சபூதங்கள் எடுத்துக்கொள்கின்றன. ஒரு சுவாசம் நாம் உள்ளிழுக்கிற போது ஆற்றல் அதனுடைய 51 பங்காக பிரிந்து மண்ணுக்கு 9, நீருக்கு 11, நெருப்புக்கு 4, காற்றுக்கு 15, ஆகாயத்துக்கு 12. இப்படியாக நம் சுவாசம் பிரிந்து 72,000 நாடி நரம்புகளுக்கும் 96 தத்துவங்களுக்கும் தன் ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய ஆயுஷ் என்பது இந்த சுவாசத்தினுடைய காந்தலையில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு சுவாசம் புறம் வந்து அகம் செல்லுகிற போது 12 நிலைகளை அடைகின்றன. ஆனால் நாம் பல கோபத்தினாலும் ஆசையின் வெறுப்பினாலும் நம்முடைய சுவாசத்தை வேகமாக ஓட்டி 4 பங்கை இழக்கிறோம், 8 பங்கை தான் நாம் சேமிக்கிறோம். முழுமையான 12 பங்கையும் நாம் சேமிப்பது கிடையாது. எனவேதான் சிவாய நம்ம சொல்லி ஆசனத்தில் அமர சொல்வார்கள். சி என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 பங்காகிய சுவாசத்தையும் 2 பங்காக இருக்கக்கூடிய சக்தியின் சுவாசத்தையும் சேர்த்து மகரத்தில் கொண்டு போய் மூலாதாரத்தில் வைத்தால் 12 பங்கு பூரணமாகி நம்முடைய ஆயுஷ் நீண்டு கொண்டிருக்கும். இந்த வாசியோக பயிற்சியை நாம் செய்ய செய்ய பிரபஞ்ச ஆற்றலோடு நம்முடைய ஆற்றல் இணைமையானால் பிரபஞ்ச சக்தியோடு நாம் இணைந்து விட்டோம் என்பதுதான் நம்முடைய அர்த்தம். இதை மேலோட்டமாக சொல்ல வேண்டாம். நம்முடைய ஆன்ம சக்தி இறை சக்தியோடு இணைவதற்கு ஒரு வழித்தடமாக இருப்பதுதான் வாசியோகம். இந்த வாசியோக கணக்கை பல பேர் பல விதமாக சொல்லுவார்கள். ஆனால் நாங்கள் இதில் வசனம் சொல்லி வைத்தோம். என்னவென்று கேட்டால், காக்கையை பிடித்து காலனை ஓட்டிவிடு. காலன் என்பது யமன், காக்கை என்பது சிகாரத்தினுடைய பறவை. எனவே சிவாயநாமம் சொல்லி நீங்கள் உங்களுடைய வாசியை பயிற்சி முறைக்கு கொண்டு வந்தால் காலன் என்று சொல்லக்கூடிய யமன் நமக்கு வரமாட்டார். காலை பிடித்து காரியம் சாதித்துக்கொள். இல்லறவாசிகள் கால் என்று சொல்லக்கூடிய இந்த சுவாசத்தை எந்த சுவாசத்தில் என்னென்ன காரியம் செய்தால் சித்தியாகும் என்ற நிலையை உணர்ந்து அந்த சுவாசத்தில் தன்னை நிலைநிறுத்தி அந்தந்த காரியத்தை செய்யலாம். செய்கிற போது நம் காரியம் சித்தியாகும். படிக்கிறவர்களுக்கு சந்திரகளை, வேலை பார்ப்பவருக்கு சத்தான விஷயங்களை செய்யும் போது சூரியகளை, அல்லது அமைதியாக தவம் செய்யும் போது நம்முடைய சுழிமுடி நாடி என்று இதற்கான வகுப்பு முறைகள் உண்டு. வாசி தத்துவத்தை அவரை ஈஸியாக யாரும் சொல்லால் சொல்லிவிட முடியாது. அது பயிற்சியால் நாம் சொல்லக்கூடிய அத்தனையும் நம் முன் அமர்ந்து பயிற்சியாக கேட்க வேண்டும். இந்த திருவாசி யோகத்தை பயில்வதற்கு முன்னால் ஒரு மனிதனுக்கு தேவையான தகுதிகள் உண்டு. இப்போது தகுதிகள் இல்லாமலேயே படிப்பை சொல்லிக் கொடுக்கிறார்கள். சமம், விடல், சகித்தல், சமாதானம், சிரத்தை, அறம், அற ஒழுக்கம், அன்புடைமை, அருளுடைமை போன்ற உயர்ந்த பண்புகள் எல்லாம் இல்லறவாசி சரியாக வாழ்ந்து புகழ்நிலையை அடைகிற போது அவனுக்கு சுரவலம் தானாக ஏற்படும். அந்த நிலையில் இந்த உயர் பண்புகளும் அற ஒழுக்க நெறியும் நம்மிடம் இருந்தால் நிச்சயம் வாசியோகம் கைப்படும். நம்முடைய ஆன்மா இறையோடு இரண்டர கலக்கும். அத்வைத தத்துவமாகிய இரண்டல்ல என்ற வேதத்தில் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குரு குருசியின் அன்பு வணக்கம்.